ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। बृहदारण्योपनिषत् शान्ति मन्त्रं भगवद्गीதை ध्यान श्लोकम्। ॐ प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दोक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। भगवद्गीதை 8வது அத்தியாயம் இன்ட்ரோடக்ஷன், அதாவது முன்னுரை பார்த்தோம். இன்றைக்கி நான் கீதையை பற்றி, பகவத்கீதையை பற்றி ஒரு 10-15 நிமிஷம் தான் பேச போகிறேன். அப்புறம் கொஞ்சம் அன்னையார் ஜெயந்தி நாளைக்கு இருக்கிறனால நிறைய ப்ரிப்பரேஷன். இது இங்கே செங்கம் மடத்துக்கு நான் பொறுப்பு ஏற்றதுக்கப்புறம் இதுதான் ஃபஸ்ட்டு அன்னையார் ஜெயந்தி நான் இங்கே இது பண்ணுறேன். அதனால் நிறைய ப்ரிப்பரேஷன்லாம் இருக்குது. சரி, இந்த கிளாஸை விட்டுவிடக்கூடாதுங்கிறதுக்காக சில பக்தர்களுடைய அன்பான வேண்டுகோள்னால நான் இதை ஒரு அட்லீஸ்ட் ஒரு ½ அன் ஹவர் ஆச்சும் பண்ணிடணும் அப்படின்ட்டு நான் இது பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம 2 ஸ்லோகம் ஏற்கனவே நான் இதை பற்றி சொல்லியிருக்கேன் நான். அதாவது 8வது அத்தியாயத்தில் அர்ஜுனன் கேட்குற கேள்வி, அதுதான் இந்த 8வது அத்தியாயம் முழுவதும். ஏன்னா 7வது அத்தியாயம் கடைசி 1.5 ஸ்லோகம் 29வது ஸ்லோகத்தில் பாதியும் 30வது ஸ்லோகம் முழுவதும் பகவான் சொன்னார், இந்த 7 வார்த்தைகள் ஞானிகளுக்கு தெளிவாக உணர்ந்திருப்பார்கள், அந்த 7 வார்த்தைகளுடைய பொருள்களை உணர்ந்திருப்பார்கள்ங்கிற ஒரு வார்த்தை சொன்னார். அது என்னென்ன வார்த்தைங்கிறத நம்ம அந்த 29வது ஸ்லோகத்தில் பார்த்தோம். அதே பேட்டர்னில் அர்ஜுனன் கேட்குறது, கிம் தத் பிரம்ம கிம் அத்தியாத்மம் கிம் கர்ம புருஷோத்தமா அதிபூதம் ச கிம் புரோக்தம் அதிதைவம் கிமுச்சதே அப்படின்னு கேட்குறாரு. அதாவது இதில் மொத்தம் 1 2 3 4 வார்த்தையும், அந்த அடுத்த ஸ்லோகத்தில் 3 வார்த்தையும் கேட்குறாரு. மொத்தம் 7. அதியஜ்ஞம் கதம் கோத்ர தேகேஸ்மின் மதுசூதனா பிரயாண காலே ச கதம் ஞேயசி நியத ஆத்மபிகி அப்படின்னு கேட்குறாரு. அதாவது, ஓ புருஷோத்தமா, இந்த பிரம்மம் யாது, அத்தியாத்மம் எது, கர்மம் யாது, அதிபூதம் என்பது யாது, மேலும் தெய்வம் என்று எதை அழைக்கிறாய் அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் கேட்குறார். மதுசூதனா, இந்த தேகத்தில் யஜ்யம் என்பது யார், அவர் எப்படி இருக்கிறார், தன்னடக்கம் பழகியவனால் மரண காலத்திலும் நீர் எங்கனம் அறியப்படுவாய் அப்படின்னு சொல்லி இந்த கடைசி 7வது கேள்வி தான் பிரஷ்ன உபனிஷத்தில் இல்லை. அது நம்ம கீதையில் பகவான் ஒரு அதாவது பிரயாண காலம் கடைசி நேரத்தில் நீ எப்படி என்னை அறிவாய், அவர் மனதை கட்டுப்படுத்திய யதாத்மாபிகி அப்படின்னு சொல்கிறார். யார் தன் யதாத்மம்னா மனதை கட்டுப்படுத்தியவன், ஆத்மா மனதை கட்டுப்படுத்தியவன் எப்படி என்னை நினைப்பான் அப்படிங்கிறத பகவானுடைய, அதாவது அர்ஜுனுடைய கேள்வி. அதோடைய அந்த 2 ஸ்லோகம் என்னென்னா அர்ஜுனுடைய கேள்வி தான். ஏன்னா கிம் தத் பிரம்ம, பகவான் சொன்னார் இந்த 7வது அத்தியாயத்தில் கடைசியில் சொன்ன அந்த ஸ்லோகத்தில், அந்த பிரம்மம் என்றால் எதை நீ சொல்கிறாய் கிருஷ்ணா, இந்த பிரம்மத்தை ஞானிகள் அறிந்திருப்பார்கள், முழுவதுமாக அதை உணர்ந்திருப்பார்கள் என்று சொல்கிறாயே. இப்பொழுது அர்ஜுனன் கேட்டது இந்த பிரம்மம் என்றால் என்ன, அடுத்து கிம் அத்தியாத்மம், பிரம்மம்னு என்னன்னு தெரியல எனக்கு, அதாவது எதை நீ பொருள்படுத்துகிறாய் அப்படிங்கிறது தெளிவுபடுத்து எனக்கு. அத்தியாத்மம் என்றால் என்ன, அதாவது அத்தியாத்மம்னா என்னன்னு சொல்ல போகிறாருன்னா பிரம்மத்துடைய ரெஃப்ளெக்ஷன். எப்படி சங்கரர் ஒரு உதாரணம் சொல்கிறாரு, ஒரு வெயிலில் சூரிய வெளிச்சத்தில் சூரியன் உதித்திருக்கிறதுல, சூரியன் தெளிவாக இருக்கிற இடத்துல ஒரு 100 குடம் வச்சா
அந்த குடத்துல தண்ணியோட மண் குடத்தை வச்சோம்னா, மண் குடத்துல தண்ணியை இப்போ நிரப்பி அந்த வச்சோம்னா, அந்த 100 குடத்துல அந்த ரிஃப்ளெக்ஷன் தோணும். அந்த ஒவ்வொரு ரிஃப்ளெக்ஷன் அந்த பானையைத்தான் ஜீவாத்மாங்கிற அங்கே அந்த இடத்துல அர்த்தம் பண்ணுறாரு. அதுதான் அத்தியாத்மம் அப்படிங்கிறத இங்கே சொல்ல போகிறாரு. அந்த ஒரே சூரியன் இருக்கிறது, ஒரு சூரியன் ஒன்று, அந்த பரம்பொருள் ஒன்று தான். ஆனால் அந்தடைய 100 குடத்துல தண்ணி வச்சனால 100 குடமாக 100 குடத்துலையும் அந்த ரிஃப்ளெக்ஷன் வருது இண்டிவிஜுவல். அதுதான் வந்து ஜீவாத்மா அப்படின்னு சொல்கிறோம். அந்த ரிஃப்ளெக்ஷன் தான் அந்த உடலையும் மனதையும் ஆக்டிவேட் பண்ணுது அப்படிங்கிறத சொன்னோம். அதைத்தான் பகவான் வந்து இதை விளக்கமாக இந்த ஸ்லோகத்தில் அடுத்த 3வது ஸ்லோகத்தில் சொல்ல போகிறாரு. இது வந்து சங்கரர் சொன்ன ஒரு விளக்கம். இந்த அத்தியாத்மம் என்றது நீ எதை சொல்கிறாய் அப்படின்னு சொல்லி, அப்புறம் வந்து அத்தியாத்மம் அர்ஜுனன் கேட்கிறான். அத்தியாத்மம் என்றால் என்ன? 3வது வார்த்தை என்னன்னா கிம் கர்ம. ஏன்னா கர்மம் அப்படின்னு சொல்கிறோம். எதை நீ கர்மம் என்று சொல்ல? யஜ்ஞாத்தாத் கர்மனோ அந்நியத்திர லோகோயம் கர்மபந்தனம் ததக்த கர்ம கௌந்தேய முக்த சங்க சமாச்சாரன்னு சொல்லி 3வது அத்தியாயத்தில் சொன்னார். கர்மம் என்பது என்ன? நம்முடைய சித்தத்தை சுத்தம் செய்வது தான் கர்மத்தினுடைய வேலை. வேறு அதை தவிர வேறு எந்த வேலையும் கர்மத்துக்கு கிடையாது. அதனால தான் பகவான் ராமகிருஷ்ணர் மிக தெளிவாக சொன்னார், யார் கர்மம் எப்படி எப்பொழுது நாம் இந்த கர்மத்திலிருந்து விடுபடுவோம் அப்படின்னு சொல்கிறது பகவான் அதாவது பக்தர்கள் கேட்டதற்கு பகவான் ராமகிருஷ்ணன் மிக தெளிவாக எளிதில் புரியும்படி சொல்கிறார். அதாவது திருமணமாகி வந்த மாட்டு பெண்ணுக்கு வேலை கொடுப்பாங்க, அதாவது வீட்டு வேலைகளெல்லாம் செய்ய சொல்லுவாங்க. கருவுற்ற பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வேலை குறைத்து கொண்டே வருவாள் அப்படின்னு சொல்லி. அப்போது நம்முடைய கர்மத்தினுடைய தாற்பயம் தன்மத்தினுடைய உள் நோக்கம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து இந்த கர்மத்தை எதுக்காக செய்கிறோம் அப்படின்னா யஜ்ஞமாக செய்யணும் அப்படிங்கிற முக்கியமான ஒரு கருத்து. நம்ம வந்து கர்மம் செய்கிறோம். இப்போ வீட்டை பார்த்துக்கணும், குழந்தைகளை பார்த்துக்கணும், சம்பாதிக்கணும், இதெல்லாம் கர்மம் தான். ஆனால் அது எப்படி பண்ணணும்னா யஜ்ஞார்த்தமாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஒரு சொல்கிறாரு. அதனால் அப்படி பண்ணால் தான் உங்களுக்கு இந்த பிறவியில்லா பெருநிலை கர்ம பந்தம் இல்லாமல் போகும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொன்னார். அதனால் இந்த கர்மத்தை பற்றி பகவான் வந்து விளக்க சொல்ல போகிறார். அஃப்கோர்ஸ் கர்ம யோகத்தில் நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோம், இருந்தாலும் அதோடைய சுருக்கமாக சொல்ல போகிறாரு. கர்மம் என்றால், அந்த கர்மம் என்றால் என்ன? பகவான் அர்ஜுனன் புருஷோத்தமா அப்படிங்கிற சொன்னார். அதாவது உத்தம புருஷன். ஏன்னா மீராபாய் சொன்ன மாதிரி இந்த உலகத்தில் ஒரே ஒருவன் தான் ஆண்மகன், மற்றதெல்லாம் பெண். ஆனால் புருஷன் பிரகிருதி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அதை தான் அன்னையாரோட ரிஃப்ளெக்ஷன். இப்போ பிரகிருதி அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நம்ம இப்போ அன்னையாருடைய வாழ்க்கை வரலாறுல நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வார்த்தை புருஷோத்தமா, நீ ஒருவன் தான் உத்தமமான புருஷன், மேலானவன், அத பராபிரகிருதி அப்படிங்கிறது இந்த இதுலேருந்து சொல்ல போகிறாரு. அப்போ 4வது வார்த்தைன்னா 2வது ஸ்லோகத்தில் அதிபூதம் கிம் புரோக்தம். அதிபூதம் என்று நீ எதை சொல்கிறாய்? அப்புறம் புரோக்தம் என்றால் நீங்கள் எதை சொல்ல வர்றீங்க அப்படின்னு சொன்ன மாதிரி புரோக்தம் அப்படின்னு சொல்ல அந்த இதுக்கு பொருள் சொல்கிறார். அப்புறம் அதிபூதம் என்றால் என்ன? அதிபூதம் என்று எதை பேசப்படுகிறது அப்படிங்கிறதையும் கேட்குறாரு. 5வது அதிதெய்வம் கிம் உச்சதே. எதை நீ அதிதெய்வம் என்று சொல்கிறாய்? இப்படி ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டாரு. ஆக இங்கே 5 வார்த்தைகளுக்கு அந்த 5 வார்த்தைகள் இருக்கிறது. பிரம்மம், அத்தியாத்மம், கர்மம், அதிபூதம், அதியஜ்யம் என்கிற 5 வார்த்தை இந்த 1வது ஸ்லோகத்தை சொல்கிறார். பிறகு அடுத்த ஸ்லோகம் 2வது ஸ்லோகம் அதியஜ்யம் கதம் தேகேஸ்மின் மதுசூதனா. இந்த தேகத்தில், இந்த சரீரத்தில் எது அதியஜ்யம்? தேகம்னா நமக்கு தெரியும் சரீரம். அப்போது மாறிக்கொண்டே இருக்கின்ற சரீரம் அப்படிங்கிற அந்த சரீரம்ங்கிற வார்த்தையே நீங்கள் சமஸ்கிருதத்தில் பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் மாறிக்கொண்டு இருக்கும். அப்போ மாறிக்கொண்டே இருக்கின்ற இந்த சரீரத்திலே எதை நீ அதியஜ்யம் என்று சொல்கிறாய் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதியஜ்யம் இந்த அஸ்மின் தேகே, இந்த உலகத்தில் அழியக்கூடிய பிரகிருதியினால் ஆகக்கூடிய, அதாவது உலகத்திலே மாறக்கூடிய இந்த தேகத்திலே நீ எதை அதியஜ்யம் என்று சொல்கிறாய்? அப்படின்னா எதை அப்படிங்கிற அதியஜ்யம் அப்படின்னு சொல்ல எப்படி எப்படி, அதாவது எதை நீ சொல்கிறான்னு சொல்ற. அப்போ ஹே மதுசூதனா, இந்த இடத்துல மதுசூதனா அப்படிங்கிற ஒரு வார்த்தை அர்ஜுனன் போடுறாரு. இந்த உடலில் யார் அதியஜ்யமாக இருப்பது என்று. மதுசூதனா, ஹே மதுசூதனா, உனக்கு எல்லாம் தெரியும். நீ வந்து
மதுசூதனன் அப்படிங்கிற இந்த வார்த்தை ஏன் யூஸ் பண்ண, நான் போன கிளாஸ்லேயே சொன்னேன். மதுசூதனனுங்கிற வார்த்தையை வந்து நம்ம வந்து ஒன்று அந்த இவன் அரக்கனை கொன்றார், மதுங்கிற அரக்கனை கொன்றார்னா, ரெண்டாவது கர்ம பலன் அப்படிங்கிறத வேறறுப்பவன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா இந்த இடத்துல மதுசூதனன் சொன்ன காரணம் என்னென்னா, இந்த சரீரம் வந்து தானே நமக்கு மீண்டும் மீண்டும் பிறவியை கொடுக்குது. அப்போ அந்த பிறவி கொடுப்பதற்கு எது காரணமாக இருக்கிறது? கர்மங்கள், நல்ல கர்மம் கெட்ட கர்மம். அந்த கர்மத்துக்கு எது காரணமாக இருக்கிறது? விருப்பு வெறுப்பு. இந்த விருப்பு வெறுப்பு எப்படி வருது? இதெல்லாம் நம்ம வந்து இப்போ போன வகுப்பில் நம்ம பார்த்தோம். அதெல்லாம் அதனால தான் இந்த இடத்துல ஒரு வியாக்கியானர் ஒருத்தர் சொல்கிறார், வியாக்கியானம் பண்ணுறவர் ஒருத்தர் சொல்கிறாரு, இதனால தான் இந்த இடத்துல மதுசூதனன்ங்கிற ஒரு வார்த்தையை சொன்னார் அர்ஜுனன் அப்படிங்கிற சொல்கிறார். அதுக்கப்புறம் பிரயாண காலம்னா கடைசி காலத்தில், மரண காலத்தில், வாழ்க்கை பயணத்தின் கடைசி கட்டத்தில் கதம் ஞேய அசி, உன்னை எப்படி நினைப்பது, எப்படி பகவானை நினைப்பது, உங்களை நினைக்க வேண்டிய, அதாவது அந்த இடத்துல உடல் உபாதிகள்னால நமக்கு கஷ்டப்படுவோம், என்ன சொல்கிறது, வேதனை என்னென்னமோ இருக்கும். மரண காலத்தில் எந்த பக்கம் எப்படி இதுன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் அந்த இடத்துல உன்னை எப்படி நினைப்பாய் அப்படின்னா, அதுக்கு தான் நம்ம வந்து ஆச்சாரம், அதாவது சம்ஸ்காரம், ஆச்சாரம், நிஷ்டா, இதெல்லாம் நம்ம வந்து பழகினா தான் நமக்கு வரும். எப்போது எதை சொல்லி கிருஷ்ணா 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 ராமா ராமா ராமான்னு சொல்லி பழகி இருந்தால் தான் அந்த கடைசி நேரத்தில் வரும். அப்படிங்கிற அந்த சம்ஸ்காரத்தில் தான் ஆச்சாரம் வரும், ஆச்சாரத்தில் தான் நிஷ்டை வரும். அப்படிங்கிற நம்ம ஏற்கனவே இந்த பகவத்கீதை தொடங்கும் போதே, அதாவது இந்த 1வது அத்தியாயம் எடுக்கும்போதே இன்ட்ரோடக்ஷனில் நான் இதெல்லாம் சொன்னேன். அப்போ தான் வந்து நம்ம இறைவனை பைத்திய நினைக்க முடியும். நமக்கு அந்த அந்த என்ன சொல்கிறது, ஒரு ஆச்சாரமாக இருக்கணும், ஒரு சம்ஸ்காரம் கிரேட், ஒரு பழக்கம் ஆயிருந்திருக்கணும். அப்போ தான் நம்ம இதெல்லாம் சொல்ல முடியும். அப்போ அதுக்கு நம்ம எப்படின்னா, தர்ம வாழ்க்கை வாழ்ந்திருந்தால், தர்மசீலனாக இருந்தால் தான் இதெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிறத சொல்கிறார். ஏன்னா அந்த பகவத்கீதையுடைய என்ன அப்படின்னா, இந்த வாழ்க்கை என்பது ஒரு விளையாட்டு. அந்த விளையாட்டில் ஒரு சில நியமங்கள் இருக்குது, ஒரு ரூல். ஒரு விளையாட்டுன்னா அந்த விளையாட்டில் இப்போ கிரிக்கெட் எடுத்தாலும் ஃபுட்பால் எடுத்தாலும் ஒரு சில ரூல்ஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த ரூலில் முக்கியமான ரூல் தர்ம வாழ்க்கை வாழ்வது. அதுதான் கீதையில் வந்து ரொம்ப முக்கியமாக சொல்லக்கூடியது. ஒருவன் மரண காலத்தில் உங்களை எப்படி நினைப்பான்? நியதாத்மானா கட்டுப்பட்ட மனதை கொண்டவன் எப்படி உங்களை நினைப்பான். ஏன்னா கட்டுப்பட்டவன்னா அவனுடைய மனது வேறு எந்த உலக விஷயம், உலக வஸ்துக்களை நினைக்காமல் இருக்கும் பொழுது, நீ ஆச்சாரமாக அதாவது சம்ஸ்காரமாக இருந்து அது ஆச்சாரமாக ஆகி நிஷ்டையாக இருந்திருந்தால் நிச்சயமாக அதுதான் ஞாபகம் வரும்னு சொல்கிறார். இதுக்கு உதாரணம் என்னென்னா, நான் இன்னைக்கு சொல்கிறேன், நீங்கள் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி கடைசி எதை நினைக்கிறீர்களோ அதுதான் தூக்கம், அதாவது காலைல எந்திரிச்சோன்னா முதல் தாட்டாக வரும். அதுக்கு தான் உதாரணத்தை சொல்கிறாரு. அந்த மாதிரி கட்டுப்படுத்திய மனம் வேறு எதையும் நினைக்காது, பகவானை தவிர வேறு எதையும் நினைக்காது. அதனால் அந்த மாதிரி நியதாத்மனம், அந்த மனதை கட்டுப்படுத்தியவன் நிச்சயமாக பகவானைத்தான் நினைப்பான். அப்படிங்கிற இந்த 7 கேள்விக்கு பகவான் பதில் சொல்ல போகிறாரு. அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கு அதை தான் அக்ஷரம் பிரம்ம பரமம் சுபாவம் அத்தியாத்மம் உச்சதே பூத பவோத்கரம் விசர்க்கம் கர்ம சங்கீதம் அப்படின்னு சொல்லி பகவான் அதோட 3வது ஸ்லோகத்தில் சொல்கிறார். அதாவது அக்ஷரம் பிரம்ம பரமம் ஸ்வபாவம் அத்தியாத்மம் உச்சதே பூத பவகரோ விசர்க்கம் கர்ம சங்கீதம். இந்த இடத்துல ஸ்வபாவம் என்பதற்கு ஒரு அர்த்தம், அருமையான ஒரு அர்த்தம் இருக்குது. அக்ஷரம் பிரம்ம பரமம். இந்த பிரம்மம் எப்படிப்பட்டதுன்னா, அக்ஷரம் அழியாதது, பரமம் மிக உயர்ந்தது என்று சொல்லி இந்த பக்கமும் ஒரு வார்த்தை, அந்த பக்கமும் ஒரு சஃபிக்ஸ் ப்ரெஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த பிரம்மத்துடைய என்ன சொல்கிறது, அதோடைய இதை ரொம்ப உயர்த்தி காமிக்கிறதுக்காக பகவான் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்லி அர்ஜுனனை வந்து இந்த பிரம்மத்தை அறிவது தான் மனித வாழ்க்கையின் லட்சியம் அப்படிங்கிறத ஒரு இன்டைரக்டாக இந்த இடத்துல சொல்லியிருக்காரு. இனி இந்த ஸ்லோகத்துக்கு போகணும்னா நம்ம கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா இந்த ஸ்லோகத்துக்கு போகணும்னாலே நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே நம்ம இது சம்பந்தமாக 2வது அத்தியாயத்தில் 11வது ஸ்லோகத்துலேருந்து பார்த்துருக்கோம்ல. அதாவது கிட்டத்தட்ட நான் 2வது அத்தியாயம் எடுக்கும்போது
ஆத்ம லக்ஷணத்தை பற்றி சொல்லும்போது 32 லட்சணங்கள் சொல்லியிருந்தேன், 35 லட்சணங்கள் சொல்லியிருந்தேன். ஸோ அதோடைய சாரம் வந்து இதில் பகவான் சொல்ல போகிறார். அது என்னங்கிறத நம்ம அடுத்த வகுப்பில் பார்ப்போம். இப்போ நாளைக்கு அன்னை சாரதா தேவியுடைய பிறந்த தினம், ஜென்மதினம். ஏன்னா பொதுவாக நம்ம வந்து அம்மாவுடைய இது நம்ம ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவோம். அது என்னன்னே தெரியல, இன்வேரியபிளி எல்லா சென்டர்லேயும் மற்ற குருதேவர் ஜெயந்தி, அன்னையார் சுவாமிஜியோட ஜெயந்தியை விட அதிகமாக பக்தர்கள் வருவது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அன்னையார் ஜெயந்தி தான். ஏன்னா அன்னை மேலே பொதுவாகவே நமக்கு எல்லாருக்கும் ஒரு அட்ராக்ஷன். அது ஏன் அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். பகவான் ராமகிருஷ்ணரே அன்னை சாரதா தேவியை வழிபட்டார். உங்களுக்கு எப்போ தெரியும்? அது எப்போது? பலஹாரிணி காளி பூஜா அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதாவது பொதுவாக காளி பூஜை 2 தடவை பண்ணுவாங்க ஒரு வருஷத்தில். ஒன்று தீபாவளி அமாவாசை அன்னைக்கு பண்ணுவாங்க, இன்னொன்று மே மாதத்தில் அந்த கிட்டத்தட்ட அந்த ஏதோ ஒரு குறிப்பிட்ட திதி இருக்குது, அன்னைக்கு பலஹாரிணி அப்படின்னா இந்த இடத்துல மதுசூதனன்னு சொன்னதுக்கு நான் விளக்கம் தான் இங்கே வரும். பலஹாரிணி அப்படின்னா நம்முடைய பலனை வேறறுப்பவள். பலன் தான் நமக்கு வந்து சரீரத்தை கொடுக்குது, அதாவது ஜென்மத்தை கொடுக்குது. ஸோ அந்த பலனை அறுப்பவள், கர்மத்தினுடைய பலனை அறுப்பவள். நல்ல கர்மம், கெட்ட கர்மங்கள், எதுவுமே கர்மம். நல்ல கர்மம் செஞ்சால் புண்ணியம், கெட்ட கர்மம் செஞ்சால் பாவம். இந்த ரெண்டுமே நம்மளை பந்தப்படுத்தும். அது நம்ம தெளிவாக இருக்கணும் அந்த. ஸோ அந்த 2 நல்ல கெட்ட பலன்களை வேறறுப்பவள் அன்னை. அது நம்ம வந்து ஒரு பாட்டு கூட பாடுவோம், காசியிலே நல்ல தெய்வம் சாரதாமணி. அப்புறம் அதில் சொன்னீங்கன்னா அதில் வந்து நிர்மூலமாக்குவாள் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வரும். சரி, அந்த பாட்டு சரியாக ஞாபகம் இல்லை. அதில் வந்து அருமையாக அந்த இதை நிர்மூலமாக்குவாள். அப்போ இதுதான் பலஹரிணிங்கிறது. அதனால தான் குருதேவர் ராமகிருஷ்ணர் அன்னைக்கு அன்னையை வணங்கினார் அப்படிங்கிறது சொன்னார். அன்னை வந்து எப்படி வணங்கினார், ஏன் வணங்க வேண்டும்ங்கிறத நம்ம வந்து குருதேவர் அங்கேயே சொல்லிட்டார். அந்த சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே ஷரண்யே திரையம்பகே கௌரி நாராயணி. எல்லாமே சரஸ்வதியும் அவள்தான், கௌரியும் அவள்தான், பார்வதியும் அவள்தான், நாராயணியும் அவள்தான். நாராயணி அப்படின்னா ஃபீமேல் ஜெண்டர், சிவா அப்படிங்கிறது மேல் ஜெண்டர், சிவா அப்படின்னு தீர்க்கம் வந்துச்சுன்னா ஃபீமேல் ஜெண்டர், சிவே அப்படின்னாலும் அம்மாவை தான் குறிக்குது, அதாவது ஃபீமேலை தான் குறிக்குது. இந்த இடத்துல அந்த சண்டியில் வர்ற வார்த்தை இதெல்லாம் 3 ஸ்லோகம், 6 வார்த்தைகள் இருக்கும். சர்வ மங்கள மாங்கல்ய சிவே சர்வார்த்த சாதிகே ஷரண்யே திரையம்பகே கௌரி நாராயண நமஸ்தே. இது ஒரு லைன், ஒரு இது முடிஞ்சிடும், ஒரு ஸ்லோகம். 2வது ஸ்லோகம் சரணாகத தீனார்த்த இல்லை சிருஷ்டி ஸ்திதி விநாசானாம் சக்தி பூதே சனாதனி குணாஸ்ரயே குணமயி நாராயணி நமஸ்துதே சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரணாகத தீனார்த்த பரித்ராணாய பராயணே சரணாகத தீனார்த்த பரித்ராணாய பராயணே சர்வஸ்யார்த்தே ஹரே தேவி நாராயணி நமஸ்துதே. இப்போ இந்த 3 ஸ்லோகத்தில் பார்த்தீங்கன்னா அம்மா வந்து என்ன சொல்கிறது, பராப்பிரகிருதி, பராப்பிரகிருதிங்கிறதை சொல்கிறாரு. பராப்பிரகிருதி என்பது புருஷன் பிரகிருதி, இந்த ரெண்டும் என்ன ஏதோ ஒரு முடிச்சு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி, அந்த முடிச்சு ஏன் எதுக்குன்னு தெரியாது, யாருக்கும் தெரியாது. அது சம்மந்தமாக நிறைய விளக்கங்கள்லாம் போயிட்டுருக்கு. ஆனாலும் இந்த சக்தி, அதாவது இது கூட நம்ம வந்து காளிதாசருடைய இதில் கூட வரும். அதாவது சிவசக்தி யுக்தே அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். சிவனும் சக்தியும் ஒரு முடிச்சு போட்டிருக்கு, அதுதான் இந்த உலகம் வந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை அதில் வரும். ஸோ அது ஏன் அந்த முடிச்சு போட்டாங்க அப்படிங்கிறது தெரியாது. அதனால் இந்த இடத்துல அம்மாவுடைய ஓம் சர்வ மங்கள மாங்கல்யன்னு சொல்லும்போது என்னென்னா அந்த பிரகிருதி, அது ஏன் இந்த வார்த்தை எதுக்கு வருதுன்னா சாங்கிய ஃபிலாசபியில் இந்த மாதிரி புருஷன் பிரகிருதிங்கிற 2 சொல்கிறாரு. ஆனால் அத்வைத வேதாந்தம் ஒன்று தான், பிரம்மன் தான், பிரம்மத்துடைய நிழல் மாயா அப்படிங்கிற மாதிரி மகா மாயா அப்படிங்கிறலாம் சொல்கிறாரு. அவங்க வேறு மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் சாங்கியா ஃபிலாசபியில் இது தெளிவாக வந்து இது புருஷன், இது பிரகிருதி, இந்த பிரகிருதி புருஷன் சேர்ந்தால்தான் இந்த உலகம், சேர்ந்து பிரகிருதி பராகிருதின்னு நம்ம இதெல்லாம் பார்த்தோம் 7வது அத்தியாயத்தில். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு தெளிவுபடுது. இந்த ஸ்டான்சரில் இந்த ஃபஸ்ட்டு லைனில் என்ன சொல்ல வந்தார் பகவான் ராமகிருஷ்ணன், எதுக்காக இதை எடுத்து போட்டிருக்காருன்னா
முதல்ல அன்னையுடைய பெருமை. அம்மா யார்? அம்மா தான் எல்லாத்துக்கும் மூல காரணம், பிரம்ம யோனி அப்படின்னு பகவான் ராமகிருஷ்ணன் சொல்வார். அதே போல் 2 வந்து அந்த பிரம்ம யோனியுடைய வேலை என்ன? சக்தி சிவன், அதாவது சிவனோட சேர்ந்து அந்த புருஷனோட சேர்ந்து என்ன செய்கிறாங்க? சிருஷ்டி ஸ்திதி விநாசானம். சிருஷ்டியும் பண்ணுவா, ஸ்திதியும் காப்பா, நம்மளை காத்துக்குவா. அதே மாதிரி இது விநாசம், லயமும் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அம்மா எப்பேற்பட்டவள் எப்படின்னா, ஒரு ஆசிரியர், நல்ல ஆசிரியருக்கு உதாரணம் என்னன்னா, தன்னுடைய அதாவது சப்ஜெக்ட் நாலேஜ் மட்டும் இருந்தால் பத்தாது. அப்போ என்ன பண்ணணும்னா, அந்த குழந்தை, அதாவது அந்த மாணவனுக்கு ஏற்ற இறங்கி வரணும். அதுதான் உண்மையான தலை சிறந்த ஆசிரியர். அதுக்கு தான் உதாரணம் வந்து அம்மா அதாவது என்ன, குணாஸ்ரயே பராபிரகிருதி அப்படின்னா எல்லா குணத்தையும் உடையவள், மிக உயர்ந்த குணத்தில் உள்ளவள் அப்படின்னு சொல்லலாம். குணமயி. அப்போது என்னாச்சு, குழந்தைக்கு ஏற்ற மாதிரி, அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அம்மா அந்த இறங்கி வந்து சொல்லிக் கொடுப்பா அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்கிறாரு. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியும்னா, அம்மா தான் எல்லாத்துக்கும் மூல காரணம், சிருஷ்டி ஸ்திதி விநாசானம். 3வது லைனில் சரணாகத தத்துவத்தை பண்ணுறாங்க. வேறு எதுவுமே நீ பண்ண முடியாதுப்பா இந்த உலகத்தில். நீ வந்து ஒரு பக்தன், அதாவது எப்படின்னா, மனிதன் எப்படி இந்த இந்த உலகத்தில் என்னென்னா, என் குழந்தை அம்மாவே சொல்கிறாங்க, இந்த உலகம் ஆழமான சதுப்பு நிலம் போன்றது. அங்கு ஒரு மனிதன் சிக்கிக்கொண்டால் அவன் வெளியேறுவது மிக மிக கடினம் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, சுயமுயற்சி வேணும், அதே நேரத்தில் சுயமுயற்சி உனக்கு வெற்றியை தராது. அப்போ வெற்றியை தராதுன்னா விட்டுறலாமேன்னு விடக்கூடாது. அப்போ என்னென்னா, கடவுளை பேரை மீண்டும் மீண்டும் ஜபம் செய்து, அப்படி செய்தால் உன்னுடைய அடிமைத்தனத்தை வேறறுப்பார். அவனே தலைகளை அகற்றாத வரை யாரும் இந்த இதிலிருந்து விடுபட முடியாது, இந்த சகதியிலேருந்து விடுபட முடியாது. அதுக்காக அம்மா சொன்னாங்க, கடவுள் மீது ஆழ்ந்த நம்பிக்கை வேண்டும். பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோரை நம்புவது போல கடவுளை நம்ப வேண்டும் அப்படிங்கிற ஒரு இதில் சரணாகதி தத்துவத்தை வந்து இந்த 3 ஸ்லோகத்தில் சொன்னார். இது வந்து சண்டியிலேருந்து எடுத்து வச்சது. அது சர்வ மங்கள மாங்கல்ய ஸ்திதே சர்வார்த்த சாதிகை அப்படிங்கிறது சொன்னது. அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், சுவாமி அபேதானந்தர் வந்து அன்னை சாரதையை பற்றி பேசுகிறாரு. அது நம்ம இப்போ இந்த சரணாகதி, இந்த சர்வமங்கல மாங்கல்யை பற்றி நான் பேசணும்னாலும் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் பேச முடியும். கிளாஸ் எடுக்கலாம், நான் 3 கிளாஸ் எடுக்க முடியும். கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு அதுக்கான இது இருக்குது. ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்ன சொல்ல வந்தாருங்க. அதே போல் பிரகிருதியும் பரமாம், சுவாமி அபேதானந்தர் வந்து அன்னைக்கு முன்னாடி சொன்ன வார்த்தை, அன்னைகிட்ட சொன்னது, பிரகிருதியும் பரமாம் பிரகிருதியும் பரமாம் அபயாம் வரதாம் நரரூபதராம். இந்த இடத்துல நரரூபதராம்னா அம்மா வந்து அந்த குழந்தைக்கு, அந்த மாணவனுக்கு ஏற்ற ஒரு ஆசிரியராக இறங்கி வந்து இது பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி இது வந்து சரணாகத தத்துவத்தை தான் இந்த ஸ்லோகம் சொன்னது. அதனால் பார்த்தீங்கன்னா 4வது ஒவ்வொரு ஸ்டான்ஸ்லையும் 4வது லைன் வந்து என்ன வரும் அப்படின்னா, குணஹீன இது பிரகிருதியும் பரம அபரம் சரணாகத தீனாத்த குணசுதான் அபயாவிரதம் தரணீம்பரம் நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டு. ஸோ இது வந்து ஒரு அத்வைத்த தத்துவத்தை தான், அதாவது ஒரு சரணாகதி தத்துவத்தை தான் சொல்லணும். சரண் புகுவதை தவிர வேறு எந்த வழியும் இல்லை அப்படின்னு தான் சொல்கிறார். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து காளியை பற்றி, அதாவது தக்ஷிணேஸ்வர காளி வந்து உங்களுக்கு 4 கண்களோ இதோடு இருப்பாங்க, 4 கைகளோடு இருப்பாங்க. அவங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க. காளியோடைய ஒரு கால் வந்து சிவன் மேலே இருக்கும். அதை பற்றி அதாவது அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் சுவாமி அபேதானந்தர் பாடுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்குது. என்னென்னா, பிரகிருதிம் பரமாம் அபயாம் வரதாம் நரரூபதராம் ஜனதாபஹராம் அப்படிங்கிற சொல்கிறாரு. ஜனதாபஹராம் அப்படின்னா அது நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். இதை வந்து எதை பேஸ் பண்ணி சொல்கிறாரு அப்படின்னா, தக்ஷிணேஸ்வர காளி எப்படின்னா, கண்கள் 2மே செவந்திருக்கும். நீங்கள் பார்த்த அந்த ஃபோட்டோ பார்த்தாலே கொஞ்சம் பயமாக இருக்கும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அம்மாவுடைய இது எப்படின்னா, நம்ம ஒரு சைடு தான் பார்க்கணும், இன்னொரு சைடு பார்க்குறதில்ல. ஒரு கையில் வந்து அபயம்,
அபயம் சொல்கிறார். அதனால தான் சொல்கிறாரு பிரகிருதி பரமாம் அபயாம். அபயாம் சொல்கிறார். அபயாம்னா ஒரு கை இப்படி இருக்கும், அம்மாவுக்கு கை இப்படி இருக்கும், காளியோட கை இன்னொன்று கை இப்படி இருக்கும். இது அபயம், இது வரதம். அபயம் அப்படிங்கிறத எதை சொல்ல வர்றாருன்னா சிருஷ்டி ஸ்திதி விநாசம். இந்த சிருஷ்டி ஸ்திதி விநாசம்ல ஒரு ஒரு அதாவது இது பரம பிரகிருதியும் பரமாம் அப்படின்னு சொன்னனால அம்மா தான் எல்லாத்துக்கும் மூல காரணங்கிறதை இந்த இதில் நமக்கு உறுதிப்படுத்துகிறது. அபயம் நமக்கு சொல்கிறார். அதே மாதிரி நமக்கு தெரியும் சாதுர்வர்ண மயா சிஷ்ட, அதாவது சாரி சதுர்வர்ண 4 வகையான பக்தர்கள் என்னை வணங்குகிறார்கள்னு நம்ம பார்த்தோம் 7வது அத்தியாயத்தில். சதுர்விதா பஜதே மாம் அர்த்தார்த்தி ஜிக்யாசு ஞானி அப்படின்னு சொன்னார். இந்த அபயம் அப்படிங்கும்போது அம்மா வந்து சிருஷ்டி பண்ணிட்டு மட்டும் இல்லை, அம்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நமக்கு அபயம் கொடுக்குறாரு, நான் இருக்கேன் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. 2வது வரம் தராரு. ஒருத்தன் வந்து 4 வகையான பக்தர்கள் நெருக்கடியில் இருக்கிறவன், நெருக்கடியனுக்கு அம்மா எனக்கு இது இருக்குது அது இருக்குது, எனக்கு மனதில் இது இருக்குது, என்ன சொல்கிறது, வருத்தங்கள் இருக்குது, என் நோய் நொடிகள் இருக்குது, நெருக்கடிகள் இருக்குது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னா நான் இருக்கேன் அம்மாங்க சொல்கிற மாதிரி. 2வது எனக்கு அந்த மாதிரி நெருக்கடியெல்லாம் இல்லை, ஆனால் மனதில் நிறைய ஆசைகள் இருக்குது அப்படிங்கிறது இது. அதனால தான் அம்மாவுக்கு வந்து மதுரையில் மீனாட்சியும் காஞ்சியில் காமாட்சின்னு சொல்கிறோம். மீனாட்சிங்கிறது தெரியும், மீன் கண்களை உடையவள், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். மீன்னா எப்போவுமே கண்ணை மூடாதான், தன்னுடைய பக்தர்களை பார்த்து தன்னுடைய குழந்தைகளுக்கு எப்போவுமே என்ன வேணும் அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி காமாட்சி, காம அக்ஷி அப்படின்னு சொல்லுவாங்க. காமாட்சின்னா கண்ணை திறந்துக்கிட்டு இருப்பாங்க, அம்மாவிட்ட பார்த்து என்ன வேணும்னு உடனே அம்மா எப்படின்னா குழந்தை கேட்கணும்னு அவசியம் இல்லை, மனசில் நினைச்சாலே கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி அந்த மாதிரி வரதான் அந்த என்னுடைய மனதில் நிறைய ஆசைகள் இருக்குது, அதை நிவர்த்தி செய்யணும் அப்படின்னு அம்மாட்ட பிரார்த்தனை பண்ணோன்னா கண்டிப்பாக நான் அம்மாவுக்கு கொடுப்பாங்க. அதனால தான் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறது, நீ எதை விரும்பினாயோ அது உனக்கு கிடைக்கும். அப்போ ஸ்ரத்தையோடு நீங்கள் பிரார்த்தனை செய்தால் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சொல்லுது. 2வது இது வந்து ரைட் ஹேண்டில் ஒரு கை அபயம், இன்னொன்று வரதம். இந்த கையில் பார்த்தீங்கன்னா அதுதான் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். நம்ம எப்போவுமே சாஃப்ட் சைடு தான் பார்ப்போம், இந்த பக்கம் பார்க்க மாட்டோம். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கையில் வந்து அரிவாள் இருக்கும், கையில் கொடுவாள், இன்னொரு கையில் வந்து வெட்டிய தலை, ரத்தம் சொட்ட சொட்ட வெட்டி கையில் வச்சுருக்கோம். அதெல்லாம் பார்த்தா நம்ம பயமாக இருக்கும். அது என்ன சொல்ல வருது அப்படின்னா, இந்த கை சிருஷ்டி ஸ்திதி பண்ணுது, ஆனால் இந்த லெஃப்ட் கையில் கொடுவாள் அந்த அரிவாள் வைத்திருக்கிறது லயத்துக்காக. நம்ம வந்து 3மே அக்செப்ட் பண்ணிக்கணும். லயம்ங்கிறது என்ன, நம்முடைய பரிணாமத்துக்காக தான். இந்த பிறவி முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த பிறவி இதுலேருந்து கடைசி என்னென்னா நம்ம சலோ மன நிஜே நிகேதியனே, என்னுடைய உண்மையான வீட்டுக்கு நான் போகணும். இதுதான் வந்து அதோடைய சாரம். அப்படிங்கிறதுக்காக தான் அம்மா எப்போவுமே குழந்தைய வந்து இது கொடுமைப்படுத்தணும், இது பண்ணணும், கஷ்டப்படுத்தணுங்கிறது அம்மாவுடைய எண்ணம் கிடையாது. இருந்தாலும் அதோடைய இது என்ன, அந்த அருவாள் பார்க்கும்போது நமக்கு இருக்கும். அந்த அருவாளுடைய இது என்னென்னா, மரணம் என்பது எப்போ வேணாலும் வரும், எதுவுமே சொல்லவே முடியாது. பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் எது வேணாலும் வச்சுக்கலாம், ஆக்சிஜன் கொடுக்கலாம். நீங்கள் இது லிவர் கிட்னி, இப்போ கூட நான் போன புதன்கிழமை ஒரு பக்தர், நல்ல பக்தர், ராயல் கேர் ஹாஸ்பிட்டல் இதுக்கு போயிருந்தேன், கோயம்புத்தூர் போயிருந்தேன். அப்போ பார்த்தோம் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. அங்கே டாக்டர் நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது என்ன இந்த டைம் வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் மொமெண்ட்டு காலம் கூட்டிகிட்டு போயிடுவார் அவர், அது நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னார். அதனால் என்ன தான் பேசினாலும் அந்த அறிவால் எப்போ நம்ம கழுத்துக்கு வரும்னு தெரியாது. சரி, இந்த தலை ரத்தம் சொட்ட முண்டம் இல்லாத, அதாவது உடல் இல்லாத தலை கையில் ஏன் வச்சுருக்கு அப்படின்னா, மரணம் என்பது நிச்சயம். ஜாதஸ்ய ஹி துருவோ மிருத்து துருவம் ஜென்ம மிருதஸ்ய ச தஸ்மாத் அபரிஹாரிய அத்திய நத்வம் சோச்சிது மதசின்னு சொல்லி கீதையிலையும் சொல்லியிருக்காரு. என்னென்னா, ஒருவன் பிறப்பு அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா நிச்சயமாக இறப்புன்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த பிறப்பு இறப்பு பார்த்து நீ ஒன்றும் பயப்படாத, இது வந்து பரிணாமம். நீ முன்னேறி போகிறாய், முன்னேறி செல் அப்படின்னு சொன்ன மாதிரி குருதேவர் முன்னேறி செல்னு சொல்கிற ஒரு கதை ஒன்று சொல்லியிருக்காரு. நீ முன்னேறி சென்றால் நீ அந்த விலை மதிக்க முடியாத விஷயத்தை நீ அடைவாய், உன்னுடைய அந்த 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 என்ன சொல்லுற பொக்கிஷத்தை நீ அடைவாய். அதனால தான் இந்த இது சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அம்மாவுடைய, அதாவது காளியோடைய கால்
சிவபெருமான் மேலே இருக்கும். அதாவது டைம்லெஸ்ங்கிறது தான் சிவபெருமான். இந்த சிருஷ்டி ஸ்திதி விநாசம் எப்போ நடக்கும் அப்படின்னா அதுக்கு நேரம், அதாவது டைம் ஸ்பேஸ் காசேஷன் அப்படின்னு சொல்லி சுவாமி விவேகானந்தர் லெக்சரில் சொல்லுவார். அந்த இதில் தான் வந்துடும். அந்த அந்த குறிப்பிட்ட நேரத்தில் தான் சிருஷ்டி ஸ்திதி விநாசம். ஸோ டைம்லெஸ் அப்படிங்கிற சிவபெருமானிலிருந்து டைம் அந்த லிமிட் அந்த இதுக்கு வந்தது தான் பிரகிருதி அப்படிங்கிறத ஒரு காமிக்கிறதுக்காக தான் இது அந்த இது இருக்கிறது. ஸோ சிவனுடைய உடலில் இந்த இதை வச்சுருப்பார். அதே மாதிரி கழுத்தில் முண்டமாலா தெரியும் உங்களுக்கு. அந்த முண்டமாலா என்ன பொருள் அப்படின்னா, அந்த மாலைனா அந்த கழுத்தில், அதாவது அந்த முண்டமாலாவில் 52 கழுத்து இருக்குமா. அதாவது வெட்டிய கழுத்து கோர்த்து 52 இது இருக்குமா. அந்த 52 எதற்கு இருக்குன்னா 52 அக்ஷரங்கள், எழுத்துக்கள். அந்த 52 அக்ஷரங்களில் தான் இந்த உலகம் முழுவதும். இப்போ நீங்கள் எந்த வஸ்துவை எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு ஒரு பேர் இருக்கும். ஸோ அந்த பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 52ல் தான் உங்களுக்கு, நீங்கள் இந்த உலகத்தில் எத்தனையோ கோடிக்கணக்கான வஸ்துக்கள் இருக்குது. ஆனால் அந்த கோடிக்கணக்கான வஸ்துக்களுக்கு பேர் இந்த 52 சொல்களில் தான் இருக்கும். ஸோ அதனால் இதுவும் என்ன சொல்லுதுன்னா, அம்மா தான் எல்லாத்துக்கும் சோர்ஸு. அம்மாவிடமிருந்து தான் அதான் பிரம்மயோனி அப்படிங்கிறது சொல்கிறாரு. அதுலேருந்து தான் எல்லாம் வந்தது அப்படிங்கிறது இது பண்ணுறாரு. இதுக்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா காளியா யார் அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு இது வரும். சாதாரண சாரதா தேவின்னு அம்மாவுடைய முகத்தை பார்க்கும்போது இப்படியா, அவ்வளோ சிம்பிள். அதாவது மோஸ்ட் சிம்பிளஸ்ட் கிரீச்சர் இந்த வேர்ல்டு அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு வார்த்தை சொல்கிறாரு. அதாவது யாருமே பயப்படாமல் அம்மாட்ட ஃப்ரீயாக போக முடியும், பேச முடியும், அணுக முடியும் என்பதற்கு. ரெண்டாவது, அம்மாவை விட ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப சிம்பிள். யார் வேணாலும் அம்மாவை ஏமாற்றிடலாம் ஈஸியாக. அப்படிப்பட்ட வெரி வெரி சிம்பிள். அந்த அம்மாவுடைய மறு தோற்றம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சுவாமி அரூபானந்தர் சொல்கிறார். சுவாமி அரூபானந்தர் தன்னுடைய சுயசரிதைகள் எழுதுகிறாரு. என்னென்னா, அவர் கிட்டத்தட்ட 13-14 வயதிலே தீட்சை வாங்கினார். அம்மாட்டே தீட்சை வாங்கினிருக்கார். அம்மாவுடைய சீடர். பின்னாடி அவர் மடத்தில் சேர்ந்தார். பிரம்மச்சேரியாக இருக்கும்போதும் அம்மா கூடவே இருக்கார். அம்மா கூட இருக்கிறனால அம்மாவுக்கு வேண்டிய பொருள்கள் வாங்கி வைக்கிறது, அம்மாவுடைய ரூமுக்கு போகிறது, அம்மாவுக்கு வேண்டியது வசதி செய்து கொடுக்கறது, அம்மா ரூம் க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய அம்மாவுக்கு பர்சனல் சர்வீஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு. ஒரு நாள் என்ன ஆகுது, அம்மா பூஜையில் உட்காந்துருக்காங்க. அம்மா பக்கத்தில் போய் உட்காந்துருக்காரு. ஏன்னா அரூபானந்தர் அங்கே உட்கார்றது அம்மாவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நல்லா பழகியிருக்கேன், நான் குழந்த மாதிரி. அப்போ பூஜை பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அரூபானந்தருடைய உடல் நடுங்குது. கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தார். அவரால் அங்கே உட்காந்துட்டு எந்திரிச்சு வந்துட்டார். எந்திரிச்சு வந்துட்டு இன்னொரு பக்தர் கேட்குறாரு, என்னப்பா நீ அங்கே அம்மா பக்கத்தில் உட்காந்து இருக்க, ஏன் திடீர்னு உனக்கு கையெல்லாம் நடுங்குது, உடம்புல நடுங்கி நீ உன்னால் உட்கார முடியாது, எந்திரிச்சு வந்துட்டோம்னா. இப்போ சொல்கிறார் அரூபானந்தர், நான் திடீர்னு அம்மாவோட கண்ணை பார்த்தேன். எப்படி கண்ணெல்லாம் செவந்து அதுலேருந்து ஒளி போகிற மாதிரி அந்த அம்மா பூஜை பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு இது பார்த்தேன். என்னால் அதை கட்டுப்படுத்த முடியலை. அதனால் என்னை உடலாம் நடுங்கிடுச்சு. அதாவது 2 எக்ஸ்ட்ரீம். ரொம்ப துக்கப்பட்டாலும் ரொம்ப ஆனந்தப்பட்டாலும் நம்ம உடல் நடுங்கும். ஏன்? அந்த சக்தியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவு நம்முடைய நரம்பு உடல் இல்லை அப்படிங்கிறது தான் உதாரணம். அதனால தான் நடுங்குது அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் இன்னொரு உதாரணம், சிபுதான்னு சொல்லுவாங்க ஒருத்தரை. அதாவது நம்முடைய ஆர்டரில் அவர் மடத்தில் சேரலை, ஆனால் அம்மாவுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுப்பாரு. அம்மாவோடைய ரொம்ப பக்திபூர்வமாக இருப்பார். அதனால் அவரை எல்லோரும் அம்மாவோட க்ளோஸாக இருக்கிறனால அம்மா சிபுதான்னு அவரை கூப்பிடுவாங்க. சிபு தாதான்னு சொல்லுவாங்க. அது ஷார்ட்டாக சிபுதான்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் அம்மா கூட போய் இதுக்கு போயிட்டு வர்றாரு, எங்கள் சந்தைக்கு போயிட்டு வர்றாரு. அம்மா திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வராங்க. போயிட்டே இருக்கும்போது சிபுதாவுக்கு மனசில் ஒரு எண்ணம் தோணுது. அம்மா காளின்னு சொல்கிறாங்களே, சில பேரெல்லாம் அம்மா தான் காளி அப்படின்னு சொல்கிறாங்களே, அது என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. அப்போ என் அம்மா கூடவே போகிறாங்க, அம்மாட்டே கேட்டுடலாமே அப்படின்னு சொல்லி. அப்போ அம்மாவுக்கு வயசாகிடுச்சு. அப்போ திடீர்னு சிபுதா அம்மா அப்படின்னு நிற்கிறாரு. என்னடான்னு திரும்பி அம்மா பார்க்கும்போது என்ன சொன்னாங்க, நீங்கள் காளியான்னு கேட்குறான். அம்மா சிரிச்சுக்கிட்டு, நான் உன்னுடைய பல்லு இல்லாத அத்தை, என்ன காளின்னு சொல்கிற நீ திடீர்னு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சிரிச்சுட்டேன், இல்லை எனக்கு ஏதோ என்னுடைய மனசை தொடுது, உன்னை நிறைய பேர் காளின்னு சொல்கிறாங்க, நீ யார்
அப்படின்னு சொல்லும்போது அம்மா இல்லை இல்லை நீ வா போகலாம்பா அப்படின்னா, இல்லை நீங்கள் இதுக்கு பதில் சொல்லணும்னா நான் இங்கேருந்து வரமாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு காளியோடைய ரூபத்தை காமிச்சினால் அவரும் அந்த அந்த இடத்துல அவரால் அந்த இது பண்ண முடியல. இன்னொரு இன்சிடெண்ட் என்னென்னா, இந்த தொலாபெலா அம்மா வந்து திருமணமாகி அங்கே தட்சிணேஸ்வரத்தில் பகவான் ராமகிருஷ்ணர் பைத்தியம் பிடிஞ்சிருச்சுன்னு சொல்ல ஒரு தகவல் போகுது. அப்போது அம்மா வந்து பகவான் ராமகிருஷ்ணனுக்கு சேவை இந்த நேரத்தில் நான் செய்யணும், எல்லோரும் சொல்கிறாங்க ஊரில் அவருக்கு பைத்தியம் பிடிச்சுன்னு போகணும்னு சொல்லும்போது 3 நாள் ஜெயராம்பாடியிலேருந்து நடந்து வரும் பொழுது அம்மாவுடைய நடை கொஞ்சம் ஸ்லோவானதுனால ஒரு அந்தி நேரத்தில், ஈவினிங் சாயங்கால நேரத்தில் அந்த தொலாபெலா அந்த காட்டு பகுதியில் நான் கிராஸ் பண்ணும்போது, ஏன்னா அந்த காலத்தில் நடந்தானே வரணும், நடந்து வரும்போது தொலாபெலா காட்டில் நிறைய இதுவங்க இருக்காங்க, அதாவது கொள்ளைக்காரர்கள் இருந்தாங்க. அந்த கொள்ளைக்காரர்கள்லாம் ரொம்ப திடகாத்திரமாக உயரமாக நல்ல வெல் பில்டு பாடி அந்த மாதிரி இருப்பாங்களாம். அப்படி அந்த தொலாபெலா காட்டில் அம்மா கிராஸ் பண்ணும் பொழுது ஒரு கொள்ளைக்காரன் வரான். அம்மா பயந்துட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் அவன் பயந்துட்டான் அம்மாவை பார்த்து. அப்போ அம்மா என்ன பண்ணாங்க, பின்னாடியே அவனுடைய மனைவியும் வந்தான், அந்த கொள்ளைக்காரனுடைய மனைவி வரான். அப்போ அம்மா டக்குன்னு என்ன சொல்லிட்டாங்க, நான் உங்கள் மகள் சாரதை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. அப்புறம் 2 பேரும் உங்களுக்கு தெரியும் அந்த கதையெல்லாம். அப்புறம் அம்மா வந்து அந்த கொள்ளைக்காரருடைய மனைவி வந்து அம்மாவை கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல படுக்க வச்சு அம்மாவுக்கு பொரியும் அந்த வெல்லமும் கொடுத்து மடியில் படுக்க வச்சுக்கிட்டு ராத்திரி பூரா காவல் காத்துட்டு காலையில் கொண்டு போய் விடுறாங்க அம்மா. அதாவது கண்ணோட. ஸோ அந்த கொள்ளைக்காரன் மிகவும் மோசமானவன், பல கொலைகள் செய்தவன், அதாவது வழிப்பறி செய்தவன். அவன் எப்படி மனம் மாறினான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது. அது வந்து சுவாமி பிரமேஷானந்தரை யாரோ ஒருத்தர் நினைக்கிறான், அது சரியாக எனக்கு தெரியல. அவர் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. அந்த கொள்ளைக்காரன் இந்த மாதிரி மனம் மாறுறதுக்கு காரணம் என்னென்னா, மிரண்டு போயிட்டான் அவன் அந்த இடத்துல. ஆனால் அந்த பேலன்ஸ் பண்ணுறதுக்காக அம்மா டக்குன்னு என்ன சொன்னாங்க, நான் உங்கள் மகள் சாரதை அப்படின்னா. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன நடக்குது அப்படின்னா, அந்த கொள்ளைக்காரனுக்கு முன்னாடி காளியாக உருவெடுக்கிறாள், காளியாக காட்சி கொடுக்குறாள். அதனால தான் அவன் அப்படியே மயங்கிட்டான். அதுக்கப்புறம் டக்குன்னு எப்படி யசோதாட்ட கிருஷ்ணர் இருந்தார், சாஸ்டார் பரபிரம்மே கிருஷ்ணராக இருந்தப்போ அந்த யசோதைக்கு புரியல, அண்ணா டக்குன்னு காட்சி கொடுப்பாரு, டக்குன்னு அதை மறைச்சிடுவார். அதே மாதிரி தான் அம்மாவும் அந்த இடத்துல இந்த மாதிரி மறைச்சி இது பண்ணனால அந்த கொள்ளைக்காரன் தன்னுடைய மகள் சாரதை அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டான். அதுதான் இந்த இன்சிடென்ட். ஸோ இப்படி அன்னை சாரதையை பற்றி பல நிகழ்வுகள் இருக்குது. சில விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து நான் என்னுடைய இந்த ஆர்டிக்கல் நேற்று வியாழக்கிழமை பப்ளிஷ் ஆச்சு, பக்தி மலர் அப்படிங்கிற ஒரு இதில் சும்மா ஒரு சிறு குறிப்பு நான் கொடுத்துருந்தேன். அவர் அந்த எடிட்டர் வந்து பக்தி மலர் எடிட்டர் வந்து நம்ம ரொம்ப கேட்டுக்கிட்டார், அன்னை சாரதா தேவியோடைய பிறந்தநாள் வருது, நீங்கள் இதை கொடுங்க, ஒரு சின்ன ஆர்டிக்கல் கொடுங்க. அதனால் நான் கொடுத்தேன். அதில் சில குறிப்புகளை நான் அதில் கொடுத்துருந்தேன். பகவான் ராமகிருஷ்ணருக்கு கிடைத்த காட்சி எப்படி அப்படின்னா, 2 காட்சி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தது தான். ஒன்று வந்து ஒரு பகவான் ராமகிருஷ்ணன், நான் இதுக்கு ஏற்கனவே கீதா கிளாஸ்லேயும் சொல்லியிருக்கேன். ஒரு நாள் வந்து கங்கை கரையில் பகவான் ராமகிருஷ்ணன் நடந்து கொண்டிருக்கும்போது கங்கையிலிருந்து மிக அழகான ஒரு இளம் பெண் தோன்றினாள். சிறிது நேரத்தில் அவர் ஒரு குழந்தை அவளுக்கு பிறந்தது. சிறிது நேரத்தில் அந்த குழந்தைக்கு பாலாட்டி சீராட்டி மிக அன்போடு அந்த குழந்தையை தாளாட்டினாள். கடைசி அந்த குழந்தையை தன்னுடைய வாயில் போட்டு கடித்து சாப்பிட்டாள். இது வந்து சிருஷ்டி ஸ்திதி விநாசத்தை குறிக்கிறது. அதுதான் வந்து இந்த சர்வமங்கல மாங்கல்யில் பகவான் ராமகிருஷ்ணர் சொல்ல வந்தார். அதே போல் இன்னொரு இதுன்னா, பகவான் ராமகிருஷ்ணன் ஒரு நாள் வந்து அவருக்கு ஒரு காட்சி கிடைக்குது. சரஸ்வதி தேவி தன்னுடைய வீணையில் நாதம் வாசிக்க ஆரம்பிக்கும் போது இந்த அண்ட சராசரங்கள் தோன்றியது. அதாவது இந்த வீணையிலேருந்து நாதம் வர 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 எல்லா இந்த உலகமும் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு, கடைசி அந்த நாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இதை குறைய மீண்டும் அதிலே போய் லயமாயிடுச்சு. அப்படிங்கிற 2 காட்சி வந்து நம்ம பகவான் ராமகிருஷ்ணன் சொல்லுது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அன்னை எல்லாவற்றிற்கும் மூல காரணமாக இருக்கிறாள். ஆனால் பிரம்மம் சக்தி அப்படிங்கிற 2 இதை பற்றி வந்து நான் அந்த கட்டுரையிலே சொல்லியிருந்தேன். பிரம்மம் பிரகிருதி பிரம்மம் அப்படிங்கிற 2 எப்படின்னா, பாம்பு அசைவு இல்லாமல் இருந்தால் அது பிரம்மம்,
அசைந்து ஓடிக்கொண்டிருந்தால் அது சக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் சொல்லுவேன். அதே மாதிரி தேவி வழிபாடு முக்கியத்துவம் ஏன் பகவான் ராமகிருஷ்ணர் கலியுகத்தில் பக்தி சிறந்ததுன்னு சொல்லிட்டு அவர் எப்படி அம்மா அம்மா அம்மான்னு பவதாரணின்னு இது பக்தியோடு கொண்டிருந்தார் அப்படின்னா, பக்தி சிறந்த மார்க்கம் என்று சொல்லிட்டு அதுலேயும் சிறந்தது எப்படின்னா தேவி வழிபாடு, அதாவது அன்னையை வழிபடுவது மிக சிறந்தது. அன்னை ஏனென்றால் நாம் அன்னையிடமிருந்து வந்தோம். அதாவது நிமித்த காரணம் உபாதான காரணம் ரெண்டுமே பகவானேன்னு சொல்லிட்டாரு. அதனால் காளி, அதாவது இது அன்னையிடமிருந்து நாம் வந்தோம், தேவி வழிபாடு அதனால தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லி பகவான் ராமன் சொன்னார். ரெண்டாவது, யார் ஒரு குழந்தைக்கு ஏன்னா அன்னை தான் நமக்கு அம்மா தான் பெற்றெடுத்தாங்க, அம்மா தான் தாளாட்டி பாலூட்டி சீராட்டி எல்லாம் வளர்க்குறாங்க. அதனால் பொதுவாகவே எல்லாருமே தந்தையை விட தாயிடம் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. ஏன்னா அம்மாவோடந்து நம்ம வந்தோம் அப்படிங்கிறதுக்காக. அதனால் மிகவும் அருகில் யார் இருப்பாங்கன்னா அந்த குழல். அதே மாதிரி அந்த குழந்தை உச்சரிக்கிற வார்த்தையே மா அப்படின்னு தான் சொல்லும், அம்மான்னு சொல்லும். அதுக்கப்புறம் தான் அப்பான்னு சொல்லணும். அதனால தான் நம்முடைய வேதத்திலே பார்த்திங்கன்னா ஏன் மாத்ருதேவ பவான்னு சொன்னாங்க? முதல் தாய் தான், தாயிலிருந்து வந்தோம். ஸோ பிரகிருதி பரமாம் பிரகிருதி, அதனால தான் சொல்லுவாங்க. ரெண்டாவது, தாய் தன்னுடைய குழந்தைகள் செலுத்தும் போது சாதாரண அன்பு இல்லை. அதனால தான் அந்த எல்லாம் அடங்கிய, அதாவது எல்லா அன்பை எப்படி ஒரு குழந்தை தன்னுடைய, அதாவது சின்ன குழந்தை, அந்த குழந்தைக்கு எந்த இதுவும் கிடையாது, அதாவது அதுக்கு அறியாமை இருக்குது, அந்த குழந்தையுடைய இது என்னங்கிறது தெரியாது, அதாவது எப்படி அந்த நான் பால் கேட்கணும் அப்படிங்கிறது தெரியும், வெறும் அழுகும், அவ்வளோதான். அதனால் அந்த தாய்க்கு தெரியும். அதனால் அந்த தாய் அனைத்து அன்பையும் உள்ளடக்கியது, அனைத்தையும் உள்ளடக்கிய அன்பு தான் அம்மாவுடைய அன்பு. அதாவது சங்கரர் கூட சொல்வார், எத்தனையோ தீய குழந்தைகள் இருக்கலாம், ஆனால் ஒரு தீய தாயை பார்க்க முடியாது, அன்னையை பார்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு இடத்துல அவர் சொல்கிறார். அதுக்கப்புறம் சகன சக்தி. அதனால் இந்த ஒரு சின்ன திருத்தம் என்னென்னா, நான் அதை சரியாக கவனிக்கலை. அந்த கட்டுரையில் அந்த தினமலரில் வந்த கட்டுரையில் சகன சக்திக்கு சகல சக்தின்னு போட்டார் அவர். நானும் அது கவனிக்கல, அது திருத்திருக்கணும். நல்லா அந்த சகன சக்தி அப்படின்னா குழந்தையினுடைய எல்லா துயரங்களையும் துன்பங்களையும் தாங்குபவள் தாய் அப்படிங்கிறது ஒரு இது இருக்கும். ஏன்னா அந்த குழந்தை அறியாமையில் இருக்கிறது, அதற்கு ஒன்றும் தெரியாது, அதுக்கு உதவ வேண்டும் என்பது தான் அம்மாவுடைய மனதில் அடிச்சுக்கிட்டு இருக்குமா எப்போவுமே. அதனால் இது அந்த ரெண்டாவது, குழந்தை எல்லாவற்றையும் மன்னிக்கக்கூடிய, அந்த குழந்தை செய்கின்ற தவறுகளை எல்லாவற்றையும் மன்னிக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னா மன்னிக்கிறது மட்டும் கிடையாது, மறப்பாள், மன்னிப்பாள், மறப்பாள். இதைத்தான் சகன சக்தி, அதாவது இது சொல்கிறது சமாசக்தி அப்படின்னு சொல்கிறது. இந்த சக்தி அது சகன சக்தி, துன்பங்களையும் தாங்குவது, குழந்தையினுடைய துன்பத்தையும் துயரங்களையும் தாங்குவது சகன சக்தி. சமாசக்தி அப்படிங்கிறது மன்னிப்பாள், மறப்பாள். அந்த குழந்தை என்னதான் அந்த இது பண்ணாலும் அவனை மன்னிப்பாள். அதனால தான் அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, அம்மாவுடைய கட்டளைகள் என்ன முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா, நீ பிறருடைய குற்றத்தை பார்க்காதே அப்படிங்கிற ஒரு பேசிக் கருத்து. இதை நீங்கள் திங்க் பண்ணி பாருங்களேன். ஏன் குற்றத்தை பார்க்கக்கூடாது? அப்படின்னு பிறருடைய குற்றத்தை பார்க்காதே, அது பதிலாக உன்னுடைய குற்றத்தை பார், உன்னுடைய தவறுகளை பார் அப்படிங்கிறது சொல்கிறோம். ஏன் அம்மா அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு எங்கே பிரச்சனை வருதுன்னா விருப்பு வெறுப்பு. எனக்கு இது பிடிக்கும், இவரை பிடிக்காது. அப்போ இந்த இதுலேருந்து தான் நமக்கு இந்த பிரச்சனையே வருது. அப்போது ஒருத்தனை அவனுடைய குற்றத்தை பார்ப்பதினால தான் நம்ம மேலே வெறுப்பு வருது நமக்கு. ஸோ அந்த வெறுப்பு வராமல் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அப்போ இந்த வெறுப்புனா நம்ம அந்த உள் நோக்கம் என்ன என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ஒன்றும் இல்லை, ரீசெண்டாக நமக்கு ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ராமாயணம் சீரியல், மகாபாரதம் சீரியல் வந்தது. ராமாயணம் சீரியல் எல்லாருக்கும் தெரியும். டிவியில் கரெக்டாக அந்த ஞாயிற்றுக்கிழமைனா ராமாயணம் போடுவான். அந்த ராமாயணத்தில் நடித்த அந்த சீதா, ராமாயணத்தில் நடித்த அந்த ராமன், இந்த ராமனாக நடித்த அந்த சீரியலில் நடித்த ராமன் ஒரு நாள் தன்னுடைய நண்பர்களோடு எங்கேயோ நின்று புகைப்பிடித்து கொண்டு இருக்கின்றான். அதை பார்த்து சில பேர் கல்லெடுத்து அடிக்காங்க அவன் அப்படின்ற ஒரு கருத்து நான் பார்த்தேன். ஏன், எதை பார்த்து நம்ம இது வெறுக்கிறோம்? அதே ராமனை அந்த சீரியலில் வரும் பொழுது ஆரத்தியெல்லாம் எடுத்தான். அப்போ இந்த விருப்பு வெறுப்பு
எங்கே வருது? இந்த காஸ்மெட்டிக். அவன் ராமன் வேடத்தில் பார்த்தா அவனை ஆரத்தி எடுக்கிறான், அவன் சிகரெட் பிடிச்சா அவனை அப்போது இந்த காஸ்மெட்டிக், இந்த உடல் உள்ளே இருக்கிற அந்த அந்தராத்மாவை பார்க்கல. அந்தராத்மாவை பார்த்தா கண்டிப்பாக நீ அதை இந்த மாதிரி பண்ண மாட்ட. அப்படிங்கிறதுக்காக தான் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ பிறருடைய குறையை குற்றத்தை பார்க்காதே, அதுக்கு பதிலாக உன்னுடைய குற்றத்தை பார் அப்படின்னா. ஏன்னா எல்லாருடைய உள்ளத்தில் இருப்பது இறைவன் தான். அப்போது மற்றொரு குற்றத்தை ஒரே பரமாத்மா தான் எல்லா இடத்துலையும் இருக்காரு. அந்த ஒரு குற்றத்தை நீ மற்றொரு குற்றத்தை பார்க்க உன்னுடைய நீ குற்றத்தை சாட்டுகிறாள். அதாவது மற்றவர்களுடைய குற்றத்தை பார்க்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, நீயே அந்த குற்றத்தை செய்த மாதிரி ஆகிடும். ஏன்னா இதே ரிஃப்ளெக்ஷன் தான் அங்கேயும். அதனால் அம்மாவுடைய இது என்னன்னா, எவ்வளவு ஜபம் செய்கிறீர்கள் அல்லது எவ்வளவு வேலை செய்கிறீர்கள், கர்மயோகமும் அந்த தியான யோகமும், எவ்வளவு ஜபம் செய்கிறீர்கள் எவ்வளவு வேலை செய்கிறீர்கள் என்பது முக்கியம் அல்ல. அதனால் எந்த பலனும் இல்லை. அப்போது செய்யாமல் இருந்துடலாமா அப்படின்னா, நீ செய்கிறத செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்கிறது, மகாமாயை பாதை தெளிவுபடுத்தாத வரை யாரும் எதையும் சாதிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? சரண் புகுந்தணும். அதுதான் அம்மா சொல்ல வராங்க. அதனால தான் பகவான் ராமகிருஷ்ணரே இந்த இது சொல்கிறார், சர்வ மங்கள மாங்கல்யே அப்படின்னு சொல்லி சர்வ அர்த்த சாதிகை. கடைசி லைனில் பார்த்தீங்கன்னா சர்வ அர்த்த சாதிகை, சர்வார்த்த, அதாவது அந்த அந்த இடத்துல இந்த சர்வ ஆர்த்தின்னா துயரங்கள் துன்பங்கள், ஆரத்தின்னா அந்த இது ஆரத்தி கிடையாது, ஆர்த்தி ரெண்டு வித்தியாசம் இருக்குது. சர்வார்த்தி எல்லா துயரங்களையும் வேற இருப்பவள் அப்படின்னா. இதைத்தான் சுவாமி அபேதானந்தர் என்ன சொல்கிறாருன்னா, சரணாகத இது சொல்கிறார், ஜன தாபஹராம், மனிதர் மக்களுடைய தாபத்திரயம்னு நம்ம பார்த்துருக்கோம். அதிபூதம், பௌதிகம், அதிதெய்வம், 3 வகையான தாபத்திரயம் நமக்கு இருக்குது. அதை வேறறுப்பவள். அம்மா எப்போவுமே நமக்கு காட்சி கொடுக்க, அருள் கொடுக்க தயாராக இருக்கிறார். எது தடுக்குது? நம்முடைய அகங்காரம். அந்த அகங்காரத்தை நீ ஒழித்து விட்டால் அம்மாவுடைய அருள் உனக்கு எப்பொழுதும் கிடைக்கும். அதை தான் சொல்ல, மகாமாயின் பாதை தெளிவுபடுத்தாத வரை யாரும் எதையும் சாதிக்க முடியாது. அப்போது என் குழந்தைகளே சரண் புகுங்கள், சரணடையுங்கள். இதுதான் அம்மாவுடைய வார்த்தை. அதாவது பகவான் ராமகிருஷ்ணர் வாழ்க்கை நடந்த ஒரு விஷயம். இது எப்படி சரணடைகிறது அப்படிங்கிறது கேட்குறதுக்கு ஒரு கேள்வி கேட்குறாரு. ஒரு நாள் கோடை காலத்திலே கமாத்பூரிலே கனத்த மழை பெய்தது. கோடை காலத்தில், அந்த கோடை காலத்தில் பெய்த மழையால் அந்த இருக்கிற குளத்துலேருந்து தண்ணி நிரம்பி வழிய ஆரம்பிச்சிருச்சு. அப்படி தண்ணி நிரம்பி வழிந்ததும்போது என்ன ஆகும்? குளத்தில் இருக்கிற மீனும் வெளியே வந்துருச்சு. தெரியும், இப்போ நீங்கள் அந்த ரீசெண்டாக பேப்பரில் கூட போட்டிருந்தது. இப்போ அந்த வந்த வெள்ளத்தினால் முதல்ல ஒரு இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்குங்க தான். அதுங்க தான் இங்கேயே ஒரு பெரிய ஆமை வந்தது. நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பெரிய கருப்பாக இருக்குது, கேரி பேக், பிளாக் கேரி பேக் மாதிரி இருக்குதுன்னு பார்த்தா என்னுடைய மாங்க் ஸ்குவாட்டுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய ஆமை. அப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்துருந்தேன், டக்குன்னு என்ன கேரி பேக் மாதிரி இருக்குன்னு நான் கால் வைக்க போனேன். அதில் பார்த்தா தலை மேலே அப்படியே உள்ளே இழுத்துக்குச்சு. அப்போ தான் தெரிஞ்சது இது ஏழுலேருந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அதாவது இந்த என்ன சொல்கிறது, அந்த மாதிரி குளத்துலேருந்து வந்த மாதிரி இந்த வெள்ளத்தினால வந்த அந்த மீன் என்ன பண்ணிச்சான், இந்த மீனை பார்த்தோன்னா நம்ம ஊரில் தெரியும். அதுவும் இதில் எல்லாம் வெஸ்ட் பெங்காலில் மீனெல்லாம் அடித்து சாப்பிடுவாங்க. உடனே மீனை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு மீன் மட்டும் பகவான் ராமகிருஷ்ணருடைய காலை சுற்றி வந்ததான். அப்போ பகவான் ராமகிருஷ்ணனார், அது எப்படி சுற்றி வருது பாரு, இது அது கரெக்டாக தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி இந்த மீனை மட்டும் அடிக்காதீங்க, அதை கொண்டு போய் ஹலதார் பூக்குள்ள கொண்டு போய் விடுங்க அப்படின்னு சொல்லி பகவான் ராமகிருஷ்ணன் சொன்னார். அதனால் சரணாகதி தான் ஒரே வழி அப்படிங்கிறதையும் நம்முடைய சாஸ்திரங்கள் எல்லாமே என்ன கடைசினா, மனம் பக்குவம் அடைந்தால், மனதில் உள்ள கல்மிஷங்கள் அழிந்தால் நீயே சரணடைவாய், நீ யார் என்று நீ புரிந்து கொள்வாய். அந்த சரணடைவது என்றால் என்னன்னா, அந்த அகங்காரத்தை ஒழிப்பது. இதைத்தான் பகவான் ராமகிருஷ்ணன் சொல்லியிருக்கார். அன்னை சாருடைய வாழ்க்கை இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. எனக்கு கொஞ்சம் அந்த இதெல்லாம் சில பக்தர்கள்லாம் வந்திருக்காங்க, அப்புறம் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் இருக்கிறனால இன்றைக்கி இதோட முடித்து 3வது ஸ்லோகத்திலேருந்து நம்ம அடுத்த வகுப்பில் பார்ப்போம். எல்லோருக்கும் அன்னையுடைய அருள் வேண்டும் என்று நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் இந்த நல்ல நேரத்தில். ஓம்
शांति शांति शांति। हरि ओम तत्सत्। श्रीरामकृष्णार्पणमस्तु।